1987 வெளிவந்த மனதில் உறுதி வேண்டும். இந்த படத்தில் வந்து சுஹாசினி பிரதான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நந்தினின்ற ஒரு நர்ஸ் கேரக்டரில் அவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் தான் வந்து இளையராஜாவோட இசையில் அந்த வங்காளக்கடலை அதில் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ், விஜயகாந்த், ரஜினி இவங்கெல்லாம் வந்து கேமியோ பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய படம். காரணம் என்னென்னா குடும்பங்களில் வந்து பெண்களை வந்து அதாவது மூத்ததாக பிறந்த ஒரு பொண்ணு என்ன மாதிரி கஷ்டப்பட்டாலும் அவளுக்கான அபிலாஷைகள்லாம் மறந்துட்டு குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் அப்பா, அம்மா இவங்க எல்லாருமே அதுக்கு பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறது. கூட பிறந்த தங்கச்சிங்கெல்லாம் பாதுகாக்கிற வளர்த்து விடுற பொறுப்பும் நந்தினி சிஸ்டருக்கு வந்து இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது அந்த கேரக்டர் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுது, அதன் பிறகு அவங்க என்ன வானாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. இதை வந்து பாலச்சந்தர் வந்து இயக்கியிருந்தார். வீட்டில் பெரியவங்களாக, அதாவது வீட்டுக்கு தலைப்பசங்களாக பிறந்தவங்க அத்தனை பேருமே வந்து தன்னை திரையில பார்க்குற மாதிரி அந்த படத்தை வந்து உணர்ந்தாங்க. மிக முக்கியமாக ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும்.